ஹே ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கப்பியோட பேரண்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அண்ட் கப்பி ஃபிஷ்ஷோட ஃப்ரை எல்லாம் எப்படி வந்துட்டு நீட்டாக எல்லாத்தையும் கேர் பண்ணி சேஃபாக வளர்த்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் அழுத்திக்கிங்க நண்பர்களே. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு குட் நியூஸ். யாருமே எல்லா கல்ச்சர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு. நம்மளை நேரில் பார்த்துட்டையும் அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், ஃபஸ்ட்டு வந்து கப்பீஸில் வந்துட்டு பேரண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மூணு பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல சைஸிங் ஆக்கணும். நல்ல சைஸிங் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நல்ல ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸான ஃபுட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது ரெண்டும் நம்ம கையில் இருக்குது. அப்புறம் ஏன் பேரண்ட் செட் பண்ண முடியல? நல்ல சைஸான டேங்க்ஸ் வந்து வேணும். டேங்க்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் செட் பண்ணலாம் அண்ட் வந்து சிமெண்ட்டு தொட்டியும் வந்து செட் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள சிமெண்ட் தொட்டிகளை போட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் இஷ்யூ வரும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் பிளிங்க் ஆகிருக்கும், பேரண்ட் அப்படிங்கிறியே, அப்படி என்னடா பேரண்ட்டுன்னு சொல்கிறீங்க எல்லாரும்? நானும் தான் ப்ரீடிங் பேர் வச்சுருக்கேன், என்னோட கப்பீஸும் தான் வந்து ஃப்ரைஸ் எல்லாம் எடுக்குது, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, சேம் கலரில் தான் வருது, அது என்ன நீங்கள் மட்டும் பேரண்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, கப்பி வந்து ப்ரீடிங் பேருங்கிறது வேற, பேரண்ட் செட் பண்ணுறதுங்கிறது வேற. ஒரு பேட்சுக்கு அது போடுற எல்லா பேட்சுமே சேம் குவாலிட்டி சேம் பேட்டர்ன்ஸில் வர்றது தான் பேரண்ட்டு. அந்த பேரண்ட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். நம்ம பசங்களுக்கு நான் சொல்லித்தராமல் வேறு யாரும் சொல்லித்தர போகிறா. ஸோ இதிலிருந்து நாம் அடுத்த டாபிக்கு போகலாம் வாங்க. நம்மளோட டாப்பிக்கில் செகண்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு கப்பியோட ஃப்ரையை வந்துட்டு சைஸிங் பண்ணுறது எப்படி, அதை எப்படி எல்லாம் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கப்பி ஃப்ரையை கேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 1 வீக்குக்கு வந்து சின்ன டப்லேயே வந்துட்டு சைஸிங் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய டைமில் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஒரு ஆன்சராக வந்து சொல்கிறேன். கப்பி ஃபிஷ்ஷோட ஃப்ரையை வந்துட்டு கேர் பண்ணுறத வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ஒரு டேங்கை விட்டு இன்னொரு டேங்க்கு மாத்திரம், அதாவது கூடு விட்டு கூடு பாயிற மந்திரம், அந்த மந்திரத்தை போட்டிங்கன்னா மட்டும் போதும், பக்காவாக சைஸிங் ஆயிருங்க. அதாவது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு டேங்க்கில் வந்து நீங்கள் சைஸிங் பண்ணணும். அடுத்து வந்து அந்த 1 வீக் ஃப்ரைஸை வந்து இன்னொரு டேங்க்குக்கு மாற்றணும், அதை விட பெரிய டேங்க்குக்கு மாற்றணும், அண்டு அதை விட பெரிய டேங்க்குக்கு ஒரு 3 வீக் கழித்து மாற்றணும். இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற வித்தையை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பக்காவாக வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் பிளாட்டினம் பிக்கியர் வீடியோ வந்து கிளிப்பில் காமிச்சிருப்பேன். அது வந்து எவ்வளோ மெயில் எவ்வளோ ஃபீமேல் இருக்குது அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கிவ்அவே வந்து தரப்போகிறேன். அண்டு கரெக்டாக கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாவையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து மட்டும் அனுப்புங்க. நான் செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்துட்டு கிவ்அவே கொடுக்க போறேன். ஸோ கிவ்அவே ரிசல்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் தரப்போகிறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க.